ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்றைக்கி பன்னீர் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரோல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 2 ஆனியனை நான் மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். லைட்டாக வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் ஒரு பவுல் அளவுக்கு நான் கோஸை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம், அதையும் நான் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கினதும் இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா காரம் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நடுவில் ஏதாவது காரம் சேர்க்கணும் அப்படின்னா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்ருங்க. இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு விட்டோமா செய்யுங்க. இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான். இந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல்லு, தனியா, கரம் மசாலா அதனுடைய ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்காக ஒரு சிம்லே இது 2 மினிட்ஸ் வச்சிடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம இறக்கிடலாம். நிறைய பேர் இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் இது டைரெக்டாக நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தவா ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேன். சப்பாத்தியில் துருவின கோஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, ஆனியன் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பன்னீர் மசாலா செஞ்சு வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து வச்சிடலாம். இல்லை பெப்பர் பவுடர் போடணுன்னா ஆப்ஷனல் போட்டுக்கலாம். நான் போடல. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மேல் பக்கம் வெளியில் வர்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக உள்ளே தெளிக்கோங்க. மேல் பக்கமாக நான் ஒரு டூத் பிக் வச்சுட்டு இதை குத்தி இப்படி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீசஸும் செய்து வச்சிடலாம். நான் இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி டூத் பிக் வச்சு நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணிட்டேன். இப்போது 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒன்றா லைட்டாக அப்படியே போட்டு எடுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். லைட்டாக சூடு ஏறினோடனே அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா பீசஸும் லைட்டாக ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன், அலுமினியம் ஃபாயில் பேப்பர். நம்ம செய்து வச்ச இந்த ரோலை இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படியே மடிச்சிக்கலாம். ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். பசங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லா பீசஸும் செய்து வச்சுக்கலாம். பன்னீர் ரோல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.